நந்தி தேவரின் கதை. ஒரு காலத்தில் சிலாத முனிவர் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார். அவருடைய பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நந்தி என்ற தெய்வீக குழந்தையை அவருக்கு அருளினார். நந்தி சிறு வயதிலேயே சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். வளர வளர சிவனை அடைவதே தனது வாழ்க்கையின் நோக்கம் என்று கருதினார். நந்தி கடுமையான தவம் செய்து சிவபெருமானை வழிபட்டார். அவரது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான், நீ எப்போதும் எனக்கு அருகிலேயே இருப்பாய், என் கணங்களுக்கு தலைவனாக இருப்பாய் என்று அருளினார். அதன்பின் நந்தி சிவபெருமானின் வாகனமாகவும் காவலராகவும் பரம பக்தராகவும் விளங்கினார். அதனால்தான் சிவாலயங்களில் நந்தி எப்போதும் சிவலிங்கத்தை நோக்கி அமர்ந்திருப்பார். பக்தர்கள் நந்தியை வணங்கி பின்னர் சிவபெருமானை தரிசிப்பது வழக்கமாக உள்ளது.